பில்டப் பண்ணிடுச்சு சார் மேற்கு மண்டலத்தை. திரும்பவும் பார்லிமெண்ட் தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் யார் ஜெயிச்சா? அதிமுக ஜெயிச்சுது, திமுக தானே ஜெயிச்சுது. திமுக பில்டப் பண்ணிச்சு. திமுகவுடைய டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுங்களா? வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகள் தான் எதிர்கட்சிகள் லீடு எடுத்தது பார்லிமெண்ட் தேர்தலில். அப்போ 18% ஓட்டுகளை யார் வாங்கினா? அண்ணன் அண்ணாமலை. ரைட்டா? 20 தொகுதி 20% வாக்குகளை யார் வாங்கினா? அண்ணன் இபிஎஸ். 20-18 எவ்வளோ? 38. ரைட்டா? திமுக எவ்வளோ? 40. ரைட்டா? இந்த ஸ்பிளிட்டு தான் திமுகவை ஜெயிக்க வச்சுது. 40க்கு 40 ஜெயிக்க வச்சுது. அப்போ அண்ணாமலை பிரிச்ச ஓட்டு தான் இப்ப விஜய் பிரிக்க போறாரு. அதேதான். அப்போ அண்ணாமலை யாரோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி வாங்கினாரு? அதிமுக. ஓபிஎஸ் நிக்க வச்சாரு, டிடிவி தினகரனை நிக்க வச்சாரு, முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கினாரு, கோயம்புத்தூர்ல அவர் தனியா வாங்கினாரு, கொங்கு மண்டலத்துல அவருக்குன்னு ஒரு விஷயத்த வச்சு அவர் வாங்கினாரு, அவர் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. அவர் திமுக அதிமுக அல்லாத அன்னைக்கு தானே அவர் வாக்கு சேகரிச்சாரு. எல்லாமே சேர்த்து ஒரு 18% வந்துச்சு. போன தடவை விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு குத்துன்னு குத்துனாங்க. அதனால அவர் 8% மேல சீமான் வந்தாரு. அது விஜய் ரசிகர்களோட வாக்குகள்ன்றீங்களா? அது விஜய் ரசிகர்கள் வாக்குகள். இந்த முறை அந்த வாக்குகளை இப்படி ரிவர்ஸ்ல குத்துறாங்க. குத்துறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் நிலவரம். இது இன்னும் ஃபுல்லா குத்தி முடிக்கல. இப்படிலாம் ஆயிடுச்சு, இப்படிலாம் பிரம்மாண்டம் வந்துருச்சுன்னு சொல்லப்படுது, கேட்கப்படுது, கூறப்படுகிறது. வரட்டும், பார்க்கலாம். அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். சரி, இப்ப இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்னன்னா, அதிமுகவோட வாக்குகளை பெருசா பிரிக்கிறாரு, திமுக வாக்குகளையும் பிரிக்கிறாரு, சீமானினுடைய வாக்கை வாங்குறாரு. இதை தாண்டி புதிய வாக்காளர்கள், அப்புறம் தேர்தலில் வாக்களிக்காமல் தேர்தலை ஒரு பார்வையாளராகவே பார்த்து கொண்டிருந்த நபர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு களத்துக்கு வராங்க. புதிய வாக்காளர்கள் வராங்க, இன்னைக்குமே வாக்களிக்காம இருக்கக்கூடிய நபர்கள் வராங்க. தேர்தல்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தேர்தல் தானேன்னு விட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வராங்க, வெளி ஊர்களில் இருந்து கிளம்பி போறாங்க, பஸ் இல்லைன்னு சண்டை போடுறாங்க, போய் வாக்களிக்கணும்னு சண்டை போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சங்க் ஒன்று விஜய்க்கு வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வருது. இதனுடைய பர்சன்டேஜ் என்ன? இது விஜய் சில இடங்கள்ல வெற்றி பெறக்கூடியதை உறுதி செய்யுமா சார்? இதுவரைக்கும் வாக்களிக்காமல் இருந்தவர்கள் செத்து போனவர்கள். எஸ்ஐஆருக்கு முன் சொல்றீங்க? எஸ்ஐஆருக்கு முன்னுதானே தேர்தல். இது வரைக்கும் அவர்னா கார்பரேஷன் தேர்தலில் நின்னாரா? எதுல நின்னாரு அவரு?